அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாளிலேயும் கூட நாங்கள் ரஞ்சன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இரண்டாவது பகுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம். தினமும் 10 அடிகள். தினமும் 10 அடிகளை வாங்குவதற்கு நீங்கள் தயாரா? எங்களுடைய 10 அடிகள், அதாவது தினமும் 10 அடிகள் என்று இங்கே அவர் குறிப்பிடுகிறது. எங்களுக்கு யாரோ அடிக்கிறதல்ல, எங்களுடைய நம்பிக்கை மேல், எங்களுடைய தன்னம்பிக்கை மேல் எங்களுக்கு விழுகிற அடியை தான் அவர் எங்களுடைய 10 அடிகள் விழுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு ஆய்வு அங்கே சொல்லுகிறது, அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவுடைய ஒரு ஆய்வு இப்படி சொல்கிறது: ஒரு மனிதன், ஒரு சராசரியான ஒரு மனிதன் தன்னுடைய 25வது வயது வரைக்கும் 91,250 அடிகளை வாங்குகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தன்னம்பிக்கைக்கு விடுகிற அடியை குறித்து அவர் அங்கே ஒரு கதை வடிவிலே சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் கதை வடிவிலே பார்க்கிறோம். எப்படி அந்த கதை அமைகிறது என்று சொன்னால், அவருடைய புத்தகத்திலே வருகிற சிறுவர்களுடைய அந்த கதை களங்களிலே வருகிற முல்லா கதை என்று சொல்லி ஒரு ஜோக் கதை, அதாவது சிரிப்பை வர வைக்கிற ஒரு கதை ஒன்றை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது எப்படிப்பட்ட கதை என்றால், ஒரு சிறுவனிடம் ஒரு முல்லா என்பவர் ஒரு பானையை கொடுத்து, அந்த பானையிலே நீங்கள் தண்ணி எடுத்து வர சொல்லி அந்த முல்லா அவருக்கு சொல்லுகிற பொழுது, ஒரு சிறுவனிடம் ஒரு பானையை கொடுத்து, அந்த பானையிலே நீ போய் ஆற்றிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவனுக்கு மண்டையிலே ஓங்கி ஒரு குட்டொன்றை குட்டுகிறார். சிறுவன் திகைத்து போய், ஏன் எனக்கு இப்படி குட்டினீர்கள் என்று கேட்ட பொழுது அங்கே முல்லா சொல்லுகிறார், நீ தண்ணி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உடைத்து விட்டால் நான் உடைக்கவே இல்லையே, அப்புறம் எனக்கு குட்டினீங்கன்னு சொன்னா, நீ இன்றைக்கு சில நேரம் உடைக்காம இருக்கலாம், ஆனா இன்றைக்காவது ஒரு நாளைக்கு உடைப்பாய், அப்பொழுது இந்த குட்டை நீ வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஒரு சிறிய ஒரு நகைச்சுவை கதையாக இருந்தாலும் இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த சிறுவனுக்கு விழுந்த அடி நாங்கள் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அது ஆறிவிடும். ஆனால் அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய தன்னம்பிக்கைக்கு விழுந்த அடி என்பது மாறாது. 2 விதமான தன்னம்பிக்கைக்குரிய அடி. நீ இப்ப உடைச்சிருவாய், அப்படி இல்லாட்டி நீ எப்பயாவது ஒரு நாளைக்கு உடைத்திருவாய் என்று சொல்லி அவனுடைய தன்னம்பிக்கைக்கு அடி விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வெற்றிக்கு, நாங்கள் அடைய போற வெற்றிக்கு நாங்கள் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்கிற பொழுது அநேக அடிகள் எங்களுக்கு விழத்தான் செய்கிறது. ஆகவே அந்த வலிகளை தாங்கி எப்படி நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு எப்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழலாம் என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த கதை நீண்டு செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனது அன்புக்குரிய இந்த காணொலியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது, முதலாவது நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் இருப்போம். 2வது எங்களுடைய நம்பிக்கைக்கு, எங்களுடைய இலக்குக்கு தடையா வருகிறதை நாங்கள் தாண்டி அதை கடந்து செல்ல நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு சில உதாரணங்களை அவர் சொல்லுகிறார். நாங்கள் அரசியல்வாதிகள் போல செயற்பட வேண்டும். அரசியல்வாதிகள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள், அதாவது அவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். அது என்ன முறை என்று சொன்னால் செலக்டிவ் அக்னீசியா என்ற ஒரு முறை. அந்த முறையை குறித்து நாங்கள் அடுத்த காணொலியிலே பார்ப்போம். நன்றி.